இன்னைக்கு மோசமான நாள் தான். சாப்பிட்றதுக்கு கூட ஒண்ணுமே இல்லை. எனக்கு மட்டும் ஏதோ இப்படியெல்லாம் நடக்குதோ. விக்கி, இன்னும் 5 நிமிஷத்துல நீ எழுந்தே ஆகணும். எழுந்துரு. டைம் என்னன்னு பார்த்தல, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. இப்படியே படிக்காம போனா காட்டை மரத்தை தான் வெட்டணும். உன்னோட டெஸ்ட் பேப்பரை பாரு. மறுபடியும் 0 தான் வாங்கியிருக்க. நீ மறுபடியும் 9th ஸ்டாண்டர்ட்லயே உட்காரு. பாஸ் பண்ற வரைக்கும் அடுத்த ஸ்டாண்டர்ட் அனுப்ப போறது இல்ல. ஒழுங்கா படி. ஒழுங்கா எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு போ. நீ கஷ்டப்பட்டு படிச்சு தான் ஆகணும். எழுந்துரு. கஷ்டப்பட்டு படி. எழுந்துரு. படி. எழுந்துரு. படி. யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, சொல்லுங்க பாசு. அது என்னன்னா, அந்த கரடிக்கு எப்பவுமே ரெண்டு கரடியை உன்னால முடிக்கவே முடியல. ஒன்றுத்துக்கும் வேலைக்காக மாட்டான்னு எல்லாரும் சொல்லி சொல்லி எனக்கு அழுது போச்சு. இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ. உன்கிட்ட தான் சொல்றேன், கேக்குதா இல்லையா? ஏ லாகர்வீக், அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? மாஸ்டர் லீ, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? உடனே போய் லாகர்வீக்கை கவனிச்சுக்கோ. அவன் வேலையை பார்க்காம நீ விடாத. உங்க உத்தரவை நான் செய்யறேன். நீ என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? யாரு நீ? உன்னை கண்காணிக்கிறதுக்காக மாஸ்டர் அனுப்பி வச்சிருக்காரு. போய் வேலையை பாரு. என்னது நிஜமாவா? நான் தான் வேலையே விட்டுவிட்டே. கிளம்பு, காத்து வரட்டும். அதிகம் பேசாத. அதிகம் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒழுங்கா தள்ளி போயிடு. எனக்கு உன்னைய கண்காணிக்கிற ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அப்படியா? சரி, படிதான் பாரு. அதிகம் பண்றீங்க. தப்பு தப்பு. நீ என்ன பண்ற? நீ வேலை செய்யணும். கொடே ஒத்த கண்ணா, உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒழுங்கா வேலையை பாரு. ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் பொறுமையா ராமுக்கு. தேடுதல் ஆரம்பிக்கலாம். ஸ்கேனிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயப்படாத ரவிக்கு, பயப்படாத. எல்லாம் சரியாய் போடுடா. இது செம்ம ஐடியா. இது சரியா இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த ஒத்த கண்ண கண்டிப்பா ஏமாதே போயிடுவா. நான் இங்க இருக்கு. டார்கெட் இப்போ தப்பிச்சு ஓடுது. அவன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லாகர்வீக், போய் வேலையை பாரு. நீங்க உடனே போய் வேலையை பார்க்கலனா, ஏய் எங்க போயிட்டு இருக்க? நில்லு, வேலையை தொடங்கு. காலைக்கிட்டோம்ல. சொன்னா கேளு, வேலையை பாரு. இல்லைன்னா உனக்கு கடுமையான தண்டனை வழங்குவேன். நான் சொல்ற பேச்சு நீ கேட்காததுனால உனக்கு இப்ப தண்டனை வழங்கப்படும். இப்போ நான் உன்னை சுட போறேன். உன்னுடைய ரெக்கார்ட்ஸ் எடுக்க போறேன். இது லாகர்வீக் இல்ல. என்னால நம்பவே முடியலடா. அந்த மொத்த கண்ணனை ஈஸியா ஏமாத்தி விட்டோமே. லாகர்வீக், உன் வேலையை பார்க்கணும் இப்போ. இவன் மறுபடியும் வந்துட்டானு. ஒழுங்கா உங்க வேலையை பாருங்க. லாகர்வீக், ஒழுங்கா வேலையை பார்த்தா உயிரோட எப்பயும் இருக்கலாம். ஒரே ஒத்த கண்ணா என்ன விட்டுறாடா, எங்கேயாவது ஓடிடா. இல்லைன்னா தண்டனை இப்போ வழங்க.
கொடுத்தாகணுமே. பரவாயில்லையே, இதுலலாம் வேலை செய்யுது. தேடுதலை ஆரம்பிக்கிறோம். இப்போ ஸ்கேன் ஆரம்பிக்குது. அந்த ஒத்த கண்ணனுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைனே தெரியலையே. நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு நடக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு பிடிக்காது. இவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் ஷேப்ல இருக்கணும் எனக்கு ஆசை இல்ல. சரியா சொன்ன. எதுக்காகடா நான் என்ன அடிச்சேன்? என்னாச்சு? அங்க கொஞ்சம் பாரு. கீழே குனிடா. கொஞ்சம் என் மேல இருந்து கையை எடுக்கிறியா? என்னடா பண்ற? அது கண்டிப்பா விக்கோடுதான் தான் இருக்கணும். ஒருவேளை அது நம்மள தூக்கறதுக்கான பிளானோ? டேய் தம்பி, நம்மள அது தூக்கறதுக்கு முன்னாடி நாம அதை தூக்கி காட்டணும். நல்லா கேட்டுக்கோ, நான் இப்ப கவுண்ட் பண்ணுவேன். சொல்லியே முடிக்கலையடா. யாரோ என்ன தாக்க முயற்சி பண்றாங்க. இப்போ தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கணும். என்னடா இது எப்படி இருக்கு? அது எல்லாத்தையும் அழிக்குது. டேய் அண்ணா, அதை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியாதுடா. காலையில ஏந்து பல்லு தேக்கிறதுல எவ்வளவு சுகம் இருக்கு. காப்பாத்துங்க. என்ன? சரி, இன்னும் தூக்கம் தெரியல போல இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். காப்பாத்துடா. டேய் தம்பி, குதிச்சுடா. முடியாது, ரொம்ப மேல இருக்கு. டேய் தம்பி, நான் உன்னை பிடிச்சேன்டா. இந்த பக்கமா, அந்த பக்கமா. சரி சரி, நான் உன்னை பிடிக்கலான்னு தான் இருந்தேன். டேய் தம்பி, உனக்கு ஒண்ணு இல்லையே. டேய் டப்ளு, எழுந்துடுறா. டப்ளு, இங்க பாரு. டேய், என்னடா உனக்கு? இப்போ ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நல்லது. அது இப்போ திரும்ப வருது. டேய் தம்பி, எனக்கு வெயிட் பண்றா. இந்த பக்கம் மாட்டோம். என்ன? இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதோ? ஒரு வழியா நான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டப்பா. என்னடா ஆச்சு வண்டிக்கு? நேற்று தானே இதுக்கு ஃபுல்லா பெட்ரோல் போட்டு வச்ச. என் பர்ஸ்ல சுத்தமா காசே இல்லையே. இப்போ என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியலையே. ஆமா இல்ல, என்னோட கடைசி மாச சம்பளத்தை நான் இன்னும் வாங்கவே இல்லையே. கால் பண்ண வேண்டியதான். ஹலோ பாஸ், நான் தான் விக்கு. நீங்க எனக்கு கடைசி மாச சம்பளத்தை இன்னும் கொடுக்கவே இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு திரும்ப கால் பண்ணுவேன். நான் நியாயமா என்னோட சம்பளத்தை தானே கேட்டேன். அவளை திமிரா ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். ஓ, அப்படியா? நீ அடிச்ச அந்த மிஸ்டரோட வேலை எவ்வளவு நாள் தெரியுமா? இதுல நீ சம்பளம் வேற என்னது? கேட்டியா? நீ தான் எனக்கு காசு தர வேண்டியது இருக்கு. எனக்கு ஒழுங்கா வேலையை செய்யு. என்னால இதுக்கு மேல இது பேசவே கேட்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப டூ மச்.